மதுரை மாநாட்டில் வந்து பார்த்தோம்னா முருகபக்தர் மாநாடு நடந்தது. இது வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த மாதிரி நாங்கள் மாநில முருகபக்த பேரவை சார்பாக 5 மாநில மாநாடு நடத்தியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா உலக முருகபக்த பேரவையினோட தலைவராக இருக்கிற சிரவை ஆதீனம் கௌமார மடாலய தலைவர்கள் தான் நடத்துவாங்க. இதுக்கு முன்னாடி 3வது மடாதிபதியாக இருந்த தவத்திரு சுந்தர சுவாமிகள் அடிகளார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாநாடுகள் நடத்தியிருக்காருங்க. அதுக்கப்புறம் சிரவை ஆதீனத்தோட தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் வந்து 2 மாநாடு நடத்தி மொத்தம் 5 மாநாடு ஏற்கனவே நாங்கள் மாநில முருகபக்த பேரவை சார்பாக நடத்தியிருக்கிறோம். இந்த நிலையில் இருக்கையில் பழனியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்பாக நடந்ததுக்கும் கௌமார மடாலய தலைவர் வந்து பார்த்தோம்னா குமரகுருபர சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பு செஞ்சாங்க. அதுலேயும் ஆசுரை வழங்கினாங்க. எல்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் முருகர்களோட மாநாடு நடக்குதோ முருகருக்காக எந்த செயல் செய்தாலும் ஒரே ஆதீனமாக இருக்கிறது. இதன் முடி எல்லா இடத்துலையும் கலந்துட்டு அவர் சிறப்பு செய்கிறது, சிறப்பு ஆசி வழங்குறது அவரோட பழக்கம். இந்த நிலையில் மதுரையில் பல லட்சம் பேர் கூடி சிறப்பாக நடைபெற்ற இந்த மாநில மாநாட்டில் உரையாற்றினார். அதிலும் ஆசியுரை வழங்கினாரே தவிர எந்த அரசியலும் பேசல. முருகனோட புகழ் மற்றும் அங்கு ஒழிக்கப்பட்டது. எம்பெருமானோட புகழ் நாங்கள் வந்து பார்த்தோம்னா கௌமார மடாலயமே வந்து பார்த்தீங்கன்னா முருகரோட வழிபாட்டை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுறவங்க. இந்து தர்மத்தில் 6 சமயங்கள் உள்ளது. அதில் வந்து முருகனை மட்டுமே முழுமையை ஏற்றுக்கொண்டு செயல்படுற முறைதான் கௌமார மடாலயம். அதனோட தலைவருங்கிற முறையில் அவர் கலந்துட்டு மிக சிறப்பாக உரையாற்றினார். இந்த உரை வந்து பார்த்தோம்னா யாரோட மனதும் புண்படாதபடி முருகனோட சிறப்பை பற்றி பேசிய நிலையில் இப்போ மதுரையில் வந்து பார்த்தோம்னா அவர் மேலும் இந்த முருகர் பக்த பேரவை மாநாட்டில் தவறாக ஏதோ மத உணர்வுகளை தூண்டும் வகையில் பேசினதா சொல்லி இப்பொழுது எஃப்ஐஆர் பதியப்பட்டுள்ளது. இது வந்து பிஎம்எஸ் முறையில் பதியப்பட்டிருக்குது. இது வந்து எங்களுக்கு முருக பக்தர்களான எங்களுக்கெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஒரு சமய தலைவரை எப்படி இவங்க வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். அவர் ஏதாவது எந்த இடத்துலையாவது யாருக்காவது புண்படிபடி எந்த இடத்துலையும் பேசல. இதை எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி ஒளிபரப்பு பல சேனல்கள் ஒளிபரப்புனாங்க. அதே போல அனைத்து மக்களும் பார்த்துருக்கிறீங்க. எந்த இடத்துலையாவது யாருக்காவது வந்து அவர் எந்த வார்த்தையும் புண்படாதபடி பேசின நிலையில் இத்தனை முருக பக்தர்களும் ரொம்ப மன எங்களுக்கு வந்து புண்பட்டுருக்குது. இதில் எப்படி இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்? இது வந்து ஒவ்வொருத்தரோட மனசை வந்து பார்த்தீங்கன்னா காயப்படுத்துது. நாங்கள் ஆன்மீகத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோமே தவிர எந்த ஒரு அரசியலும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இவங்க பண்ணுறது ஏற்புடையதே எங்களுக்கு தெரியல. இதை வந்து உடனடியாக வாபஸ் வாங்கி இது அரசு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் வாபஸ் வாங்கணும். அப்படி இல்லைன்னா எங்களோட மாநில முருகபக்த பேரவை சார்பாக அனைத்து மாநிலத்திலோட அனைத்து மாவட்ட தலைமையகத்திலோட எஸ்பி ஆஃபீஸையும் வந்து முற்றுகையிட்டு நாங்கள் எங்களோட கண்டனத்தை பதிவு பண்ணுவோம். என்னன்னா இது எப்படி இருக்குதுன்னா ஏதோ வாக்களிக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு சார் மட்டும் வாக்களிக்கிறதுக்காக வேண்டி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எங்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை இக்கத்தானே செய்யறது. நாங்கள் வந்து பார்த்தோம்னா இது வாக்காளர்கள் வந்து வருங்காலத்தில் இதையும் காட்டுவாங்க. நாங்கள் அதையெல்லாம் வந்து இப்போதை பேச விரும்பல. எல்லாருமே எங்களோட மன குமுறல்கள் வந்து வெளிக்கொண்டு வரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர்த்து மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 7 பேர் வந்து பார்த்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்து முன்னணி தலைவர்கள், பிஜேபியோட தலைவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதில் பேசுறவங்களோட முக்கிய தலைவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 7 பேர் 7 பேர்த்துல எங்களோட சிரவை ஆதீன தலைவர் எங்களோட கௌமார தலைவர் மேலே பதிவு பண்ணினது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. இது வந்து பார்த்தோம்னா இது நாங்கள் அரசியலாக பேச வந்திருக்கிறோம். இந்த மாநாடு முழுக்க முருக பக்தர்களுக்காக நடைபெற்றது. இதுல எந்த இடத்துலையுமே எந்த ஒரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்து எந்த இடத்துலையும் பேசல. அவர் ஆசியுரை வழங்கினார். இந்த நிலையில எப்படி அவர் மீது வழக்கு பதிவு பண்ணலாம்? இதை எங்களால் ஏற்றுக்க முடியல. உடனடியாக அது வந்து வழக்கிலிருந்து விடுதலை வழங்கணும், வாபஸ் பெறணும்னு சொல்லி போட்டு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.